அங்க அப்படியே நின்னுட்டு என்ன பண்றீங்க? இங்க வந்து எனக்கு உதவி பண்ணலாம்ல? பொண்டாட்டிய கல்யாண பொண்ணு மாதிரி நல்லா அலங்கரிச்ச என்கிட்ட கூட்டிட்டு வா பாலச்சந்திரன். அழகா இருக்கேன்ல? அனாமிகா, ஐயோ, உடைஞ்சு போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. இன்னைக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, திரும்ப வந்து இன்னொன்னு செஞ்சுக்கலாம். சரியா? சரியாங்க? சரி. பொண்ணோட அழகு ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் ஆச்சரியப்பட வச்சது. அதே மாதிரி ஊர்ல இருந்த பெண்களும் அந்த பொண்ணோட அழகை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அந்த பொண்ணோட பேரு அனாமிகா. இதை பாரு அனாமிகா, இந்த கல்யாணத்தை நான் இஷ்டப்பட்டு பண்ணிக்கல. எங்க அப்பா ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால் உன்னை ஏற்றுக்க முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. என்னை மன்னிச்சிரு. என்னங்க? 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 என்ன? இல்ல, டைம் ஆயிடுச்சு. நீங்க ஃபேக்டரிக்கு போகணும்ல, அதான் உங்களை எழுப்பலான்னு. சரி சரி போ. என்னங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல? எனக்கு இப்போ பசிக்கல. இன்னொரு விஷயம், என்னை ஏங்கல்லாம் கூப்பிட வேணாம், பாலான்னு கூப்பிட்டாலே போதும்.
எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி மோசமான கனவுலாம் வரும். நடுராத்திரியில் இந்த மாதிரிலாம் எந்திரிக்கிறப்ப என் கூட அம்மா இருப்பாங்க. என்னை சமாதானப்படுத்தி மறுபடியும் தூங்க வைப்பாங்க. ஒரு நாள் இப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் அம்மா இல்லை. யார்கிட்டையும் சொல்லலையே தவிர எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். வளர வளர அந்த பயம் கோவமாக மாறுச்சு. அதுக்காக தான் நான் யாரையும் என்கிட்ட சீக்கிரத்தில் நெருங்க விட்டதில்லை. எங்கள் அம்மா பண்ணதுக்கு ஒன்றை தண்டிச்சது என்னோட தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. பரவாயில்லைங்க. சந்திரா, அம்மா சந்திரா. வரேன். ஐயா, நீங்க இங்க? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாம்மா. ஒன்னதாம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. குடு. குடு. மன்னிச்சிருமா, உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. வரமா? அனாமிகாவோட காதல் பாலச்சந்திரனோட எல்லா பயத்தையும் போக்குச்சு. அதே தைரியத்தோட பயமே இல்லாம ஃபேக்டரிக்கு வந்தான். வணக்கங்க ஐயா.